ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பரான ஒரு பீட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே அரபு நாட்டிலலாம் குபூஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற தோசை தவாலேயே ரொம்பவும் சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு சேர்த்து 1/2 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. உங்களோட விரல் அந்த சூட்டை பொறுக்கணும், அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆகும். நம்மளுக்கு மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் குபூஸ் செஞ்சால் நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போது 10 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதில் லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சர்க்கரை உப்பெல்லாம் அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிறதும். நல்லா இப்போ மிக்ஸ் ஆயாச்சு. இந்த குபூஸை நம்ம சிக்கன் தந்தூரி இல்லைனா சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஈஸ்ட் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதனால நான் ஒரு 1/2 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா புசு புசுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பந்து ஷேப்பில் ஆக்கிக்கங்க. நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சோண்டு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லா எண்ணெயை ஊற்றி அந்த பவுல்லாம் அப்ளை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு டவல் போட்டு ஒரு 3 மணி நேரம் இது ரைஸ் ஆகிறதுக்காக வச்சிடணும். இது நல்லா ரைஸ் ஆனால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டர்க்கி டவல் இல்லைனா மூடி போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த ஏரியாவில் ஹாட்டாக இருக்குமோ அந்த ஏரியாவில் வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. நான் இதை சின்ன சின்ன பால் ஆக்கி அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை தூவி இப்போ நம்ம நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்க போகிறோம். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தான் தேய்க்கணும். இந்த மாதிரி மைதா மாவை டஸ்ட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா கீழே ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போது ஒரு தோசை பேனை ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு நல்லா மேலே பபிள்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், இப்போ நல்லா அங்கங்கே பபிள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். பாருங்கள், லைட்டாக மேலே உப்பி வருது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அது மேலே நான் பட்டர் தடவிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம். நெய் தடவி
ஒரு சிட்டிகை அளவு மிளகாத்தூள் மேலே தூவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்து நீங்கள் இந்த ஹுப்பூஸை தந்தூரி சிக்கன் கிரேவியோடலாம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.